வணக்கம். ஜோதிடத்தில் இந்த மீன் வளர்ப்பு, அதாவது ஃபிஷ் ஃபார்ம், முதலெல்லாம் வந்து கோஸ்டல் ஏரியாவில் தான் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா கடல் இருக்குங்காட்டி அவங்க பாட்டுக்கு போய் இப்போ வந்து ஃபிஷ் ஃபார்மிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு அக்ரிகல்ச்சரோட சேர்த்துனா ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் முறையில் வந்துடுது. அப்போ வந்து இது யாருக்கெல்லாம் ஒத்து வரும்னா, லக்னத்திலிருந்து 10ஆம் இடம் ஜலராசியாக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு தான் அது ஒத்து வரும். ஏன்னா நீர் தேவை இதுக்கு மூலாதாரம். அதில் வாழக்கூடிய உயிரினங்கள், மீன், இந்த முத்து எடுப்பது, பியல் கல்ச்சரு, அதே மாதிரி ப்ரான்ஸு, இல்லை பயோஃப்ளாக் முறையில் இந்த மீன்கள், நன்னீர் மீன்கள், கெண்டை மீன்கள்லாம் உற்பத்தி செய்வது. அதே மாதிரி அக்வேரியம்ஸ், பெட் ஷாப்ஸ்லாம் இருக்குது. இந்த சின்ன பசங்களாம் ஆசைப்படுவாங்க அந்த ஃபிஷ் டேங்க், அந்த ஒரு பெரிய ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷு, வாஸ்து மீன், அது ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு. ஸோ இதெல்லாம் அமைப்பு வேணும் அப்படின்னா இந்த 10ஆம் இடம் ஜலராசிங்கிறது மீனம், கடகம், விருச்சிகம். இது ராசிக்காரங்க கிடையாது. லக்கணத்துலேருந்து 10ஆம் இடம் இந்த ராசியாக வரணும். அப்போ மிதன லக்கணம், துலா லக்கணம், கும்ப லக்கணக்காரர்களுக்கு இது வரும். நம்ம மேஷ லக்கணத்தையும் சேர்த்திக்கலாம். ஏன்னா மகரம், அது அந்த ராசிக்குடைய விலங்கு வந்து அது நீரில் வாழக்கூடியது. அப்போ இதையும் கூட நம்ம சேர்த்திக்கலாம். அப்போ இந்த 4 லக்கணக்காரர்களுக்கு இந்த தொழில் செட் ஆகும். அதே மாதிரி 10ஆம் இடத்தில் குரு, சந்திரன், சுக்கிரன் சம்பந்தம் இருந்தாலும் இது வந்து செட் ஆகும். முக்கியமாக ஹைட்ரோபோனிக்ஸ்ன்னு இப்போ புது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு அக்வா கல்ச்சர், ஹைட்ரோபோனிக்ஸ், இந்த பிவிசி பைப்பில் நீரை பாய்ச்சி நியூட்ரியன்ஸ் பாய்ச்சி அதுலேயே வந்து இந்த செடி கொடையெல்லாம் வளர வைக்கிறாங்க சின்ன இடத்துலையே. இப்போ அதெல்லாமே பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.